السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال النبي صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வானங்களையும் பூமியையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதகர் சன்மார்க்க போதகர் மாபெரும் மனிதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது சொல் செயல் அங்கீகாரத்தை நிரந்தரமாக பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் மீதும் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் என்னென்றும் நின்றுவாக. கொஞ்சம் அமைதியா இருக்கு, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு, 20 நிமிஷம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழந்தை வளர்ப்பு என்கின்ற தலைப்பின் கீழ் இஸ்லாம் சொல்லித் தரக்கூடிய விஷயங்களை நாம இந்த உரையின் வாயிலாக பார்க்க இருக்கிறோம். தலைப்புக்கு செல்வதற்கு முன்னால் இங்கே நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நாம தெரியப்படுத்த வேண்டும். பெரும்பாலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஊர்களிலும் எல்லா கிளைகளிலுமே கோடைகால பயிற்சி வகுப்பு நடத்துவாங்க. அந்த பயிற்சிகளில் எல்லாம் சின்ன சின்ன குழந்தைகளை வைத்துதான் சூறா சொல்ல சொல்றது, பயான் சொல்ல சொல்றது, கேள்விப்பது நிகழ்ச்சி நடத்துறது, இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க. ஆனா இங்க நடந்த இந்த நிகழ்ச்சி ரொம்ப வித்தியாசமா இருந்தது. வித்தியாசம் மட்டும் இல்ல, ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. கடைநல்லூர்ல உள்ள பாஷை ஒரு மாதிரியா இருக்கும். சென்னைக்கு போனா சென்னையில வேற மாதிரி பாஷை பேசுவாங்க. இதே நீங்க காயல்பட்டணத்துக்கு போனா காயல்பட்டணத்துல உள்ள மக்கள் ஒரு மாதிரியா பேசுவாங்க. அல்ல, ஒவ்வொரு இடத்திலும் குழந்தைகளை பிறக்க செய்யறாங்க. கடைநல்லூரில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் நாம பேசுற மாதிரியே பேசும். சென்னையில பிறக்கக்கூடிய பிள்ளைகள் சென்னையில உள்ள தாய் தந்தைகள் என்ன பேசுறாங்களோ அதே மாதிரி தமிழ் பேசும். காயல்பட்டணத்துல பிறக்கக்கூடிய குழந்தை
தன்னுடைய பேர பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு செல்வாங்க பள்ளிவாசலுக்கு. ஒரு தடவை நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலை செல்லும் பொழுது தன்னுடைய பேர பிள்ளையான உமாமா ரலியல்லாஹு அன்ஹா சின்ன பிள்ளை 1 வயசு 2 வயசு 3 வயசு சிறு குழந்தையை அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போகும்போது ரசூலுல்லாஹி உமாமா நின்று தொலை வைக்கிறாங்க. அந்த குழந்தை ரசூலுல்லாஹ் மேல ஏறி விளையாடணும்னு நினைக்குது. உடனே நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலேயே தன்னுடைய பேர பிள்ளையை தூக்கி தன்னுடைய தோள்ல வச்சுட்டு என்ன செய்றாங்க? தொழுகிறாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி செய்றாங்க? தொழுகை என்பது இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு வணக்க வழிபாடு. நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வணக்க வழிபாடு தொழுகை என்பது. ரசூலுல்லாஹ் தொழுகையை விரும்பி செய்வாங்க. அப்படிப்பட்ட தொழுகையில் தன்னுடைய பேர பிள்ளையை கொண்டு வந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு இருக்கிறாங்க, பேர பிள்ளை விளையாடிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு தடவை நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு இருக்கிறாங்க. சஜ்தாவில் கிடக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி சஜ்தாவுக்கு போயிட்டாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு. ரசூலுல்லாஹ் சஜ்தாவுக்கு எழுந்திருக்கவே இல்லை. பின்னாடி தொழுகை கொண்டிருக்கக்கூடிய சகாபாக்கள் சந்தேகமாயிடுச்சு. ரசூலுல்லாஹ்க்கு ஏதாவது ஆயிடுச்சோ, ரசூலுல்லாஹ்க்கு ஏதாவது நடந்துச்சோ என்று சொல்லி பயப்படுறாங்க. ஒரு சகாபி மட்டும் என்ன செய்யாது? ரசூலுல்லாஹ் நம்ம பார்க்கணும், ரொம்ப நேரம் ஆச்சு, ரசூலுல்லாஹ் எந்திக்கல, ரசூலுல்லாஹ்க்கு என்ன ஆச்சு ஏதாச்சு என்கிற பயத்துல தன்னுடைய தலையை தூக்கி பார்க்கிறாரு. நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவுல கிடக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முதுகுல ஏறி ஹஸன் ரலியல்லாஹு அவர்கள் சறுக்கு விளையாடிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு மேல என்ன செய்றாங்க? ஹஸன் அலி சறுக்கல் என்ன செய்றாங்க? விளையாடிட்டு இருக்கிறாங்க. அந்த ஹஸன் ரலியல்லாஹு அவர்கள் விளையாண்டு முடிக்கின்ற வரையிலும் ரசூலுல்லாஹ் சஜ்தாவுல வந்து எழுந்திருக்கல. அதனால ரசூலுல்லாஹ் சஜ்தாவுல வந்து எழுந்திருக்கிறாங்க. தொழுகையை முடிக்கிறாங்க. கொஞ்சம் அமைதியா கொஞ்சம் அமைதியா. இப்ப நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சகாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னைக்கு ரொம்ப நேரம் சஜ்தா செஞ்சீங்களே, உங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு நாங்க பயந்துட்டோங்க, ஏன் ரொம்ப நேரம் சஜ்தா செஞ்சீங்க, இப்படி சஜ்தா செய்யறது கடமை என்று சொல்லி கேட்டாங்க. ஒரு நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய பேர குழந்தை ஹஸன் இருக்காங்க, அவர் என்னை வாகனமாக பயன்படுத்தி என் முதுகுல விளையாண்டு கொண்டிருந்தார். அவருடைய விளையாட்டுக்கு நான் என்ன செய்யக்கூடாது? இடைஞ்சலாக இருக்க விரும்பல. அதனால அப்படியே சஜ்தால ரொம்ப நேரம் இருந்தேன் என்பதாக நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதையே ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. தொழுகை என்பது முக்கியமான கடமை. அந்த முக்கியமான கடமையிலும் தன்னுடைய பேர பிள்ளைகளை ரசூலுல்லாஹ் அழைச்சிட்டு போயிருக்காங்க. தன்னுடைய பேர பிள்ளைகள் தன்னோடு விளையாடுவதை நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். ஏன் அனுமதித்தார்கள் என்று சொன்னால் இது அவங்களுடைய உள்ளத்தை நல்லா பயன்படும். ரசூலுல்லாஹ் தொழுதாங்கல்ல, பின்னாடி சகாபாக்கள் தொழுதாங்க அப்படின்னு வளரும்போது என்ன செஞ்சுருவாங்க? அவங்க தனியா சொல்ல தேவையில்லை. ஏன்னா தொழு இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைங்க கத்துறோம்ல, ஏன்னா தொலை போல எவ்வளவு நாள் கத்துறோம், கெஞ்சுறோம், கதறோம். ஆனா கேட்க மாட்டேங்க. ஏன் கேட்க மாட்டேங்க? நாம அவனை தொழுகைக்கு கூட்டு போல, நாம தொழுகும் பொழுது அவனை என்ன செய்யணும்? நம்ம பக்கத்துல வச்சுக்கிடல. நம்ம தொழுகும் போது அவனை கண்டிச்சு பழகிட்டோம். ஆனா நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருமே கண்டிச்சது கிடையாது. ஹஸன் அலியை தொழு என்று ரசூலுல்லாஹ் கண்டிச்சதே கிடையாது. உமாமா அலியை தொழு என்று ரசூலுல்லாஹ் கண்டிச்சதே கிடையாது. அவங்களாவே தொழக்கூடியவர்களாக வளர்ந்துட்டாங்க. ஏன் வளர்ந்தாங்க? ரசூலுல்லாஹ் பார்த்து என்ன செஞ்சாங்க? வளர்ந்துட்டாங்க. இதே போல சஹாபாக்கள் நடந்துட்டாங்க. நபி தோழர்கள் சொல்லி காட்டும் பொழுது, நாங்கள் ஆஷுரா தினத்தில் நோன்பு நோற்போம். நாங்கள் நோன்பு நோக்கும் பொழுது எங்களுடைய பிள்ளைகள் இருக்கிற சின்ன பிள்ளைகள், நோன்பு கடமையாக்கப்படாத பிள்ளைகள், நோன்பு அந்த பிள்ளைகள் கடமை கிடையாது. இருந்தாலும் எங்களுடைய பிள்ளைகளை எங்களோடு சேர்த்து என்ன செய்வோம்? நோன்பு நோக்க செய்வோம் என்று சகாபாக்கள் சொல்றாங்க. எங்களுடைய பிள்ளைகள் கொஞ்ச நேரம் பசிட்டாங்க. அதுக்காக பசி எடுக்கும்போது அழுவும். நாங்கள் களிமண்ல ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மையை விளையாட கொடுத்து பசியை அடக்குவோம். இப்படி எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் நோன்பை பழக்கப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தோம் என்பதாக சகாபாக்கள் சொல்லி கேட்டார். அப்ப நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, சகாபாக்களும் சரி, தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதனை செய்ய, நீங்க தொழுங்க, நோன்பு வைங்க, ஜகாத் கொடுங்க, ஹஜ் செய்யுங்க என்று அவர்கள் ஏவுவதற்கு முன்பாகவே அந்த வளரக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் தொடக்கூடியவர்களாக, நோன்பு நோக்கக்கூடியவர்களாக, ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களாக, இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக மாறி போறாங்க. காரணம், அவங்க எல்லா வழக்க வழிபாடுகளிலும் தன்னுடைய பிள்ளைகளை அழைச்சிட்டு போனாங்க. நாம செய்ததை அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க? காட்டினாங்க. இதே போல நாம காட்டுறோம். நீங்க பேசி காட்டினீங்கல்ல, இந்த ஆண்டு தாக்கத்தை சேர்ந்து இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தாய்மார்களும் தந்தைமார்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி இப்படி பேச முடியும் என்று நீங்கள் பேசி காட்டினீர்கள் என்று சொன்னால் அதுதான் மிகச்சிறந்த ஒரு போதனை. அது பிள்ளைகளுடைய உள்ளத்துல ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். அவர்கள் மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர்களாக, மிகச்சிறந்த முறையில் இஸ்லாத்தை கற்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக மாறி பெறுவார். அதிலும் ஒரு தெளிவான முறையில் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்குது. குழந்தை வளர்ப்புல இஸ்லாம் நமக்கு காட்டி தரக்கூடிய ஒரு அழகான வழிமுறை. அது மட்டும் இல்லாமல்
முக்கியத்துவம் கொடுக்கிறோம். மார்க்க கல்வி கற்றலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது. மார்க்க கல்விக்கு காலையில அரை மணி நேரம், 1/4 மணி நேரம் இந்த மாதிரி தான் மதரசா நடக்கும். மதரசா நடக்கும்போதே சொன்னோம், அசட்டு வேகம் வந்துடும், சீக்கிரம் விட்டுருங்க, 7 மணிக்கு விட்டுட்டு 7:30 பஸ் வந்துடும், 7:15 விட்டுருங்க என்று 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் மட்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு மதரசாவுக்கு அனுப்பக்கூடியவர்களாகும். ஆனா பள்ளிக்கூடத்துக்கு 7 மணி நேரம், 8 மணி நேரம் அனுப்பிடுவோம். பள்ளிக்கூடத்துல வந்ததுக்கு அப்புறம் டியூஷனுக்கு அனுப்புவோம். இப்படி உலக கல்விக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக நாம இருக்கிறோம். மார்க்க கல்விக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு என்ன செய்யல, முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாக இன்னைக்கு நிலைமை இல்லை. ஆனா இப்படி நம்ம இருக்கக்கூடாது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் உலக கல்வி நீங்க படிக்காதீங்க என்று சொல்லல, உலக கல்வியை நீங்க படிங்க என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. உலக கல்வி இருக்குதுல்ல, அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. உலகத்துல எந்த மார்க்கமும் இப்படி சொன்னது கிடையாது. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது, நீங்க உலக கல்வியில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்லுது. எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் இதை நமக்கு சொல்லி தருகிறது என்று சொன்னால், அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சாங்க. முதலாக படைக்கப்பட்ட மனிதர் யாரு? எல்லாருக்குமே தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முதலாக படைக்கப்பட்டவர்கள். ஆதம் நபியை படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் மலக்குகள்கிட்ட கேட்கிறான், மலக்குகளே நான் மனித சமுதாயத்தை படைக்க போறேன் என்று மலக்குகிட்ட சொல்றான். உடனே மலக்குகள்லாம் கேட்கிறாங்க, அல்லாஹ் உன்னை வணங்குவதற்கும், உன்னை துதி செய்வதற்கும், உன்னை பெருமைப்படுத்துவதற்கும் நாங்கள் இருக்கிறோமே, மலக்குகள் என்கின்ற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறோமே, அப்படி இருக்கும் பொழுது மனிதர்களை ஏன் நீ படைக்க போற, எதுக்கு மனித சமுதாயம் என்று சொல்லி கேட்கிறாங்க. உடனே அல்லாஹ் சொல்ற, மலக்குகளே நான் ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா அது அறிவோட தான் செய்வேன், உங்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு ஆதம் நபியை படைக்கிறான். ஆதம் நபியை படைச்சிட்டு அல்லாஹ் ஆதம் நபிக்கு முதலாக எதை கற்றுக் கொடுக்கிறான் தெரியுமா? இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுடைய பெயர்களை கற்றுக் கொடுக்கிறான். இதுக்கு பேர் மரம், இதுக்கு பேர் மைக்கு, இதுக்கு பேர் ஸ்பீக்கரு, இதுக்கு பேர் செருப்பு, இதுக்கு பேர் ட்ரெஸ், இதுக்கு பேர் இன்வெர்டர் என்று எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் அல்லாஹ் என்ன செய்யறான், ஆதம் நபிக்கு கற்றுக் கொடுக்கிறான். அல்லாஹ் முதலாக ஆதம் நபிக்கு கற்றுக் கொடுத்தது உலக காரியத்தை தான். இங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். உலக கல்வியை படிக்க கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் எங்கேயுமே சொல்லல. உலக கல்வியை படிக்க என்றால் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் கற்றுக் கொடுத்து, நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் LKG UKG பள்ளிக்கூடத்துல என்ன படிக்கிறாங்க? A for ஆப்பிள், இது ஆப்பிள். B for பால், இதுக்கு பேர் பால். C for கேட், இதுக்கு பேர் பூனை என்று பொருட்களுடைய பெயரை தான் படிக்குது. நம்முடைய பிள்ளைகள் முதல்ல படிக்கிறது என்ன படிக்கிறாங்க? A for ஆப்பிள், B for பால், C for கேட், D for டாக் என்று பொருட்களுடைய பெயர்களை படிக்குது. ஆனா அம்மா என்று பெயர்தான் படிக்கக்கூடியவர்களாக இன்னைக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. உலக கல்வி அதுதான் கற்றுக் கொடுக்குது. அல்லாஹ் ஆதம் நபிக்கு முதலாக கற்றுக் கொடுத்தது உலக கல்வியை தான். ஆதமை படைத்ததற்கு பிறகு உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுடைய பெயரையும் கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுத்தது மட்டும் இல்லாம மலக்குமார்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. எல்லா மலக்குகளும் வாங்க, ஜிப்ரீல் உட்பட அனைத்து மலக்குமார்களும் வாங்க என்று அல்லாஹ் சொல்றாங்க. மலக்குமார்கள் அத்தனை பேரும் வந்து நிற்கிறாங்க. அல்லாஹ் ஆதம் நபியை கூப்பிடுறான். ஆதம் நபி வந்து நிற்கிறாங்க. அல்லாஹ் மலக்குகளை பார்த்து கேட்கிற, மலக்குகளே இன்னென்ன பொருட்களுடைய பேரை சொல்லுங்க, இதுக்கு பேர் என்னது? மலக்குமார்களுக்கு தெரியல. இதுக்கு பேர் என்னது? அல்லாஹ் கேட்கிற, மலக்குமார்களுக்கு தெரியல. இதுக்கு பேர் என்னது? மலக்குமார்களுக்கு தெரியல. ஒவ்வொரு பொருட்களா காட்டி எல்லாம் மலக்குமார்கள்ட்ட கேட்கிறா, மலக்குகளுக்கு பதிலே தெரியல. அல்லாஹ் ஆதம் நபி அழைச்சு கேட்கிற, ஆதமைக்கு வா, இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் வாட்சி. இதுக்கு பேர் என்ன பேர்? இதுக்கு பேர் போனு. இதுக்கு பேர் என்ன பேர்? இதுக்கு பேர் மைக்கு. இதுக்கு பேர் என்ன பேர்? இதுக்கு பேர் மோடியம். இதுக்கு பேர் என்ன பேர்? இதுக்கு பேர் சட்டை. எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே சொல்றாங்க. அல்லாஹ் காட்டி கேட்கிறான். எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் ஆதம் நபி சொல்றாங்க. ஆனா மலக்குகளுக்கு தெரியல. ஆதம் நபி சொல்லி முடிச்ச உடனே அல்லாஹ் மலக்குகளுக்கு சொல்ற, மலக்குகளே ஆதம் நபிக்கு சரியா செய்யுங்க. மலக்கு எப்படிப்பட்ட படைப்பு? மலக்கு சாதாரணமான ஒரு படைப்பா? சைத்தானை மாதிரி கீழ்நிலையில் உள்ள படைப்பா? மலக்குகள் உயர்ந்த படைப்பை சேர்ந்தவர்கள், மிகச் சிறந்தவர்கள். அந்த வாங்க சொல்லுங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கு மேடம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் என்ன செய்யறாங்க? சொல்லி காட்டுறாங்க. ஆனா மலக்குமார்களுக்கு அந்த பொருட்களுடைய பெயர் தெரியல. அப்ப உலகத்தினுடைய பொருட்கள் என்பது உலக கல்வி. ஆதம் நபிக்கு உலக கல்வி தெரிஞ்சிருது. ஆனா மலக்குமார்களுக்கு அந்த கல்வி அல்லாஹ் கொடுக்கல, அதனால தெரியல. ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சான்? மலக்குமார்களை ஆதம் நபிக்கு சஜ்தா செய்ய மாதிரி சொல்றான். ஆதம் நபிக்கு அவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுக்கிறான்.
அப்ப உலக கல்வி இது மூலமா அல்ல நமக்கு என்ன சொல்றான், உலக கல்வி நம்ம படிச்சா நம்முடைய கண்ணியம் தான் கூடும். ஆனா உலக கல்வியை படிக்காதீங்க என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லல. உலக கல்வியை படிங்க, படிச்சு அதன் மூலமாக உங்களுடைய கண்ணியத்தை அதிகப்படுத்துங்கள் என்பதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. ஆனா வெறும் உலக கல்வியை மட்டும் படித்தீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு கண்ணியத்தை தெரியாது, இழிவை தான் தரும். அதே ஆதமுடைய வரலாறுல நம்ம பார்க்கிறோம், அல்ல ஆதம் நபிக்கு மலக்குகளை விட உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்ததற்கு பிறகு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை படைக்கிறான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை படைச்சதுக்கு பிறகு அல்ல ஆதம் நபியை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து சொல்றான், அல்லாஹ் ஆதம் நபியை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னா, நீங்க 2 பேரும் சொர்க்கத்துக்குள்ள போங்க, சொர்க்கத்துல போய் என்னன்னாலும் நீங்க சாப்பிட்டுக்கங்க, எவ்வளவு இன்பமா வேணாலும் இருந்துக்கங்க. ஆனா ஒரே ஒரு மரத்துக்கு பக்கத்துல மட்டும் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இப்ப இந்த மரம் இருக்கிறேன்னு சொன்னால் இந்த சொர்க்கத்துல எங்கனாலும் பயக்காங்க, என்னெல்லாம் அனுபவிச்சுக்கங்க, இந்த மரத்துக்கு பக்கத்துல மட்டும் போகாதீங்க என்று அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனா ஆதம் நபி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் உள்ள போனதற்கு பிறகு ஷைத்தான் அவர்களை வழிகெடுத்து கடைசியில அந்த மரத்தில் உள்ள பழத்தை பறிச்சு ஆதம் நபி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் திங்கிறாங்க. அதனால அல்லாஹ் என்ன செஞ்சான், சொர்க்கத்துல இருந்து இந்த பூமிக்கு இறக்கிட்டான். அவங்க உயர்ந்த இடத்துல இருந்தாங்க, ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், அவங்களை தாழ்ந்த நிலைக்கு கீழ் நோக்கி என்ன செஞ்சுட்டான், கொண்டு வந்துட்டான். அப்ப அவங்க தாழ்ந்த நிலைக்கு மாறினதுக்கு காரணம் என்ன, மார்க்க கல்வியில கோட்டை விட்டதுனால. ஆதம் நபி உலக கல்வியை படிச்சு மலக்குமார்களை விட சிறந்தவராக மாறினாங்க. மாறினதற்கு பிறகு உலக கல்வியை சரியாக பேணாத காரணத்தினால், அல்லாஹ்வுடைய கட்டளையை சரியாக கடைபிடிக்காத காரணத்தினால் அவங்க சொர்க்கத்திலிருந்து என்ன செஞ்சுட்டாங்க, வெளியாக்கப்பட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பூமியில கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம், வெக்கையில இன்னைக்கு வெந்துகிட்டு இருக்கிறோமே என்ன காரணம், சொர்க்கத்துல போன இந்த வெக்கம் இருக்குமா, வெயிலுக்கு நம்ம கஷ்டப்படுவோமா, வெயிலுக்கு நம்ம சிரமப்படுவோமா, ஃபேன் இருந்தா நல்லா இருக்குமே, தொப்பு தொப்புன்னு நினைத என்று ஏதாவது சொல்லுவோமா. சொர்க்கத்துல போனா ஏசியை விட சிறந்த காற்றுகள் அங்க வீசப்படும். இன்னைக்கு நம்ம சொர்க்கத்தில் இருக்க வேண்டியவர்கள், ஆனா இன்னைக்கு நம்ம பூமியில இருந்து கஷ்டப்படுறதுக்கு காரணம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மார்க்க கல்வியில குறைவிட்டதுனால. அப்ப மார்க்க கல்வியை நம்ம படிக்கவில்லை என்று சொன்னால் அது நம்மை தாழ்ந்த நிலைக்கு கொண்டு வந்துடும். உலக கல்வியை இஸ்லாமிய மார்க்கம் படிக்க சொல்லுது, உலக கல்வியை தேட சொல்லுது, அதுக்கான மார்க்க கல்வியை புறக்கணிச்சிடாதீங்க. உலக கல்வியை நீங்கள் எந்த அளவுக்கு தேடுகிறீர்களோ அந்த அளவிற்கு மார்க்க கல்விக்கு நீங்க என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் உலக கல்விக்கு நிறைய முக்கியத்துவத்தை கொடுக்குது. நீங்க உங்களுடைய பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு ஒரு டாக்டராக மாற்றினீர்கள் என்று சொன்னால், மருத்துவராக ஆக்கினீர்கள் என்று சொன்னால், மருத்துவருக்குள்ள சிறப்பு என்ன தெரியுமா, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டி இருக்கிறான், யார் ஒரு மனிதரை வாழ வைக்கிறாரோ அவர் ஒட்டுமொத்த மனிதரையும் வாழ வச்சதுக்கு சமம். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் டாக்டராக மருத்துவராக மாற்றினீர்கள் என்று சொன்னால், டாக்டர் படிச்சு மருத்துவராக மாறியதற்கு பிறகு எத்தனை உயிர்களை காப்பாற்றுவான், ஒரு உயிரை காப்பாற்றினா எல்லா உயிரையும் காப்பாற்றியதற்கு சமம். இப்படி நிறைய உயிர்களை காப்பாற்றக்கூடிய பாக்கி நிறைய நன்மைகள் கிடைக்கும். தொழுகையை விட அதிகமான நன்மைகளை நம்ம கொள்ளையடிச்சிடலாம். இப்படி உலக கல்வியினால நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. ஆனா அதுக்கு மார்க்க கல்வியை சேர்ந்து படிக்கணும். மார்க்க கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம கூட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மார்க்க கல்வியை விட்டு உலக கல்வியை மட்டும் நம்ம கொடுத்தோம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளை சிறந்த பிள்ளைகளாக நம்மளால நினைச்ச முடியாது, மாற்ற முடியாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பெற்றோர்களை பார்த்து சொல்றான், கு அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நரக நெருப்பை விட்டு காத்துக்கங்க. அல்லாஹ் நம்ம கிட்ட கட்டளை என்ன, என்னை மட்டும் நரகத்துல இருந்து காப்பாத்துமாறு அல்லாஹ் சொல்லல, உன்னை நீ நரகத்துல இருந்து காத்துக்க என்று மட்டும் அல்லாஹ் சொல்லல. உன்னை நீ நரகத்துல இருந்து காப்பதை போன்று உன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களையும் உன்னுடைய பிள்ளைகளையும் நரகத்திலிருந்து காப்பாற்றுவது உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய கடமை. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி தருகிறார். நபியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது, குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்பாளிகள், எல்லாருக்குமே எல்லாம் பொறுப்பை கொடுத்திருக்கிறார். குல்லுக்கும் மஸ்ஊலன் அன் ரய்யத்திஹி, உங்களுடைய பொறுப்புகள் குறித்து நாளை மறுமை நாளில் எல்லாம் விசாரிப்பான். உங்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமை நாளில் எல்லாம் கேட்பான். பராமரிக்கக்கூடிய பொறுப்பு எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறார், தாய்மார்களுக்கு முக்கியமா எல்லாம் கொடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றான், பிள்ளைகளை பராமரிப்பது தாயினுடைய கடமை, தாயினுடைய பொறுப்பு. நாளை மறுமை நாளில் அல்ல இதையும் கேள்வி வைப்பான், நீ தொழுதியா, நோன்பு வைத்தியா, சக்காத்து கொடுத்தியா, ஹஜ் செய்தியா, இந்த கேள்விகளை கேட்பதை போன்று உன் பிள்ளையை நல்ல முறையில வளர்ச்சியா, மதரசாக்கு அனுப்புனியா, அவனுக்கு குர்ஆனை ஹதீஸை நல்ல முறையில கற்றுக் கொடுத்தியா, மார்க்கத்தில் பற்றுள்ள பிள்ளைகளாக நீ வளர்த்தாயா என்கின்ற கேள்வியும் எல்லாம் என்ன செய்வான், சேர்த்து கேட்பான். நம்முடைய பிள்ளைகளுக்கு வெறும் மார்க்க கல்வியை மட்டும் ஊட்டி வளர்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் சிறந்த பிள்ளைகளாக வளராது. நம்முடைய பிள்ளைகளாக நிறைய நன்மைகளை கொள்ளையடிக்க முடியாது. நம்முடைய பிள்ளைகள் இம்மையிலும் நிறைய நன்மைகளை பெற வேண்டும், மறுமையிலும் நிறைய நன்மைகளை பெற
என்று சொன்னால் உலக கல்வியோடு மார்க்க கல்வியும் சேர்ந்து படிக்க வேண்டும். எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலக கல்வியை பெற்று சிறப்படைந்தார்களோ அதே போல நம்முடைய பிள்ளைகளையும் டாக்டர்களாக இன்ஜினியர்களாக மிகச்சிறந்த படிப்புகளை படிக்க வைத்து இந்த உலக நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று மார்க்கத்தையும் சிறந்த முறையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து மறுமையிலும் வெற்றி அடையக்கூடிய மக்களாக நாம் மாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக என்று கேட்டு என்னுடைய இந்த உரையை முடிவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.